டிஎஸ்பி. நம்ம ஊருங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன், அவ்வளோதான். இதில் என்னென்னா, நேற்றிலிருந்து நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரியும். நைட்டு சரி இது நின்றுட்டே போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் நைட்டு வந்திருந்தேன், பேசினேன். நம்ம ஊரை சேர்ந்த இளைஞர்கள்கிட்டும் கூப்பிட்டு பேசினேன். அவங்க பாலா அவங்க தரப்புலையும் அவங்க எஸ்சி தரப்பில் பேசினதாக சொன்னாங்க. நாம் இப்போ ஒரு இது வளர்த்திக்கிட்டு போயிட்டுருக்கிறதுல இதில் நடவடிக்கை என்ன வேணும் அப்படிங்கிற விஷயத்த நேற்று வரைக்கும் நம்ம தரப்பில் என்ன கோரிக்கை வச்சாங்க, அதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நைட்டே நம்ம தெளிவுபடுத்தணும். அதை உறுதிப்படுத்துறதுக்காக சரி நீங்கள் வரட்டுங்கிறதுக்காக அதை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் இன்னும் ஒரு சிலர் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்ததுனால நாங்களும் சரி வருவாங்கன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் 2 நடவடிக்கைகள் நைட்டு நம்ம பேசணும். ஒன்று, இந்த தவறிழைத்து தான் நம்ம சந்தேகப்படுற ஒரு எஸ்ஐ அந்த காவல் நிலையத்திலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறாரு. அதில் அவர் மேலே ஆர்டர்ஸ் வந்துடுச்சு, நமக்கு ஆர்டர் கூட கொடுக்கணும். இப்போ அதில் என்னென்னா, அவர் அந்த காவல் நிலையத்தில் இருந்தால் விசாரணை ஒருதலை பட்சமாக இருக்குமோங்கிற சந்தேகத்தினால அவரை அந்த காவல் நிலையத்திலிருந்து மாற்றுறாங்க. விசாரணையின் அடிப்படையில் அதில் அந்த விசாரணை ஆடியோ என்ன விசாரித்து ரிப்போர்ட் தராங்களோ அதன் அடிப்படையில் மேல் நடவடிக்கை இருக்கும். அது சட்டப்பூர்வமான நடவடிக்கை, அதன் அடிப்படையில் இருக்கும். இப்போ இந்த 1/7/2024 வந்த பிஎன்எஸ்எஸ் புது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி ஒரு அரசு ஊழியர் மேலே ஒரு வழக்கு பதிவு செய்கிறதுக்கான ஒரு நடைமுறையை ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மாற்றம் என்னென்னா, அந்த அரசு ஊழியர் மேலே ஒரு விசாரணையை அமைச்சு ஒரு ஆரம்பகட்ட விசாரணையை அடிப்படையாக வச்சு அந்த அறிக்கையின் பேரில் வழக்கு பதிவு செய்யணும். இதுதான் அந்த நடைமுறை. அந்த விசாரணைக்கான விஷயம் இப்போ நீங்கள் நேற்றுக்கு ஆடியோ வந்திருந்தாரு, ஆடியோக்கிட்ட நீங்கள் விளக்கத்தை சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு மனுவும் அதில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு மனுவில் நாங்கள் இந்த விஷயத்தை தான் சார் கொடுத்தோம், இன்னொரு விஷயத்தை நாங்கள் கொடுக்கலன்னாங்க. நீங்கள் தாராளமாக அந்த விஷயத்தையும் சேர்த்து கொடுங்க. நைட்டே மணிகண்டவங்களாம் வந்தவங்க கூட அதை சொல்லிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மனுவாக கொடுங்க. ஆடியோ விசாரணையில் என்ன வருதோ அந்த ஆடியோ விசாரணையோட இதில் அந்த எஸ்ஐ மேலே நடவடிக்கை, சட்டபூர்வமான நடவடிக்கை தொடரும். இப்போது அவர் இங்கே இருந்தால் இந்த விசாரணைக்கு ஒருதலை பட்சமாக அவர் இன்வால்வ் ஆகிடுவார், அவர் ஈடுபடுவார் அப்படிங்கிறதுனால அவர் இந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம கோரிக்கையை நியாயமானதுன்னு மதித்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் காப்பி. 2வது நடவடிக்கை, அவர் காயம்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவர் பெயில் அப்ஜெக்ஷன், அதாவது பெயில் ஏதாவது போட்டார்னா போலீஸ் சைடில் நம்ம அப்ஜெக்ஷன், ஃபார்மல் அப்ஜெக்ஷன் தான் இருக்கும். இல்லை நம்ம எந்த விதமான கோஆப்ரேட் பண்ணுறோம் பெயிலில் போகிறதுக்கு நம்ம எந்த விதமான அப்ஜெக்ஷனும் நம்ம தெரிவிக்க வேண்டியதில்லை. பிபி மூலம் அதை சொல்லி அதை ஃபைலிங் பண்ணுங்கள். நம்ம அதை இன்றைக்கி அதை ஃபைலிங் பண்ணால் கூட நம்ம சைடில் இருந்து ஏபிபி பிபிகிட்ட சொல்லி அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன வசதிகளோ அல்லது பெயிலுக்கு என்ன வசதிகளோ அது நாம் ஒத்துழைக்கிறோம். இந்த 2 விஷயங்களையும் நம்ம சொல்லிடுறோம். அதில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் காப்பி நம்ம இதில் இப்போ நமக்கு என்னன்னு சொன்னால், நடந்த விஷயங்களுக்கான விசாரணை ஆடியோ பண்ணுவார். அது நம்ம துறை இல்லை, அது வருவாய்த்துறை ஆடியோ பண்ணுறாங்க. ஆடியோ ரிப்போர்ட் கலெக்டருக்கு போகும். கலெக்டரோட ஆர்டரில் அந்த என்ன கேஸாக, கிரிமினல் கேஸாக என்னங்கிறது நமக்கு இப்போ தெரியாது. அது பிறகு சில ஆவணங்கள்லாம் இருக்குது, அவங்க பெருசு பண்ணுவாங்க. ஸ்டேஷனில் ரெக்கார்டு அது இதுன்னு இருக்குது, அது இல்லாமல் சிசிடிவி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பெருசு பண்ணி ஒரு முடிவுக்கு வருவாங்க. அது நாம் இப்போ எதுவும் நம்ம அவுட்கம் என்னன்னு சொல்ல முடியாது. வெளிப்படையாக அதில் என்ன சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அது பிறகு ரிசல்ட் அதன் அடிப்படையில் அது நடக்கட்டும். இந்த நாம் ஆரம்ப கட்டத்தில் நம்ம ஒரு சந்தேகம் இருக்குது, அவர் இந்த காவல் நிலையத்தில் நீடித்தா அது இந்த வழக்குக்கும் பாதிப்பு. இது தொடர்ந்து இனிமேல் இந்த ஊருக்காரங்க அங்கே போய் விசாரணை அது இதுன்னு வரும்போதும் அந்த ஒரு சிக்கல், ஒரு நேரம் பார்க்கும்போதெல்லாம் ஒரு குரோத மனப்பான்மை இருக்கக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக அதை வேறு ஒரு இடத்துக்கு மாற்றம் செய்யணும்னு நம்ம கோரிக்கை வச்சதை ஏற்றுக்கிட்டு அதை மாற்றிருக்காங்க. ஆர்டர் காப்பி நம்ம சொல்லுங்கள். இதில் அவர் பெயில் போகிறதுக்கு ஏதாவது இருந்ததுன்னா இப்போ ஒரு டிஎஸ்பி எஸ்பி எல்லாமே நம்ம நைட் டிஸ்கஸ் பண்ணோம். போலீஸ் சைடில் பெயில் போகிறதுக்கு நம்ம சைடில் எதுவும் அப்ஜெக்ஷனை நம்ம ரைஸ் பண்ண மாட்டோம். பெடிஷனை ஃபைல் பண்ண சொல்லுங்கள். பெயிலுக்கானதை மூவ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எந்த சைட்லையும் போலீஸுக்கு கோஆப்ரேட் பண்ணுறோங்கிறது சொல்கிறோம். ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்குக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற சம்பவம் நடந்ததுக்கான விசாரணை தனி, பட் அவர் காயமடைஞ்சதுக்கான விசாரணை தனி. அவர் இன்வால்வ் ஆன வழக்கில் பெயிலில் போகிறதுக்கு எங்களுக்கு சைடில் இருக்கிற விஷயத்தை அப்ஜெக்ஷனை நம்ம கோர்ட்டில் ஜட்ஜிக்கிட்ட அதை சொல்லி ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன உதவ முடியுமோ அந்த வகையில் உதவுறோம். இந்த 2 விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ அந்த 2 விஷயங்களை சொல்லும்போது சரி தலைவர்கள் வரட்டும்னு சொல்லி சொன்னாங்க. சரி வரட்டும், நாங்கள் வெயிட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, ஒரு ஆர்டர் காப்பி கொடுங்க அப்படின்னா அவர் மேலே நடவடிக்கை இல்லை. நடவடிக்கைங்கிறது கலெக்டரோட ரிப்போர்ட் வந்த உடனே அது துவங்கும். எங்களுக்கு அதில் காலதாமதம் அதில் இருக்காது. ஏன்னா இப்போ அது அவங்களோட என்கொயரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
அவங்க என்கொயரி ரிப்போர்ட் வந்த பிறகு அது தொடங்கும். அதில் நாம் டிலே பண்ண முடியாது. உங்கள்கிட்ட மறைச்சிட்டு இப்போ சொல்லிவிட்டு நாளைக்கு போய் உங்கள்கிட்ட இதே ஊர் ஜனங்களை நம்ம மறுபடியும் பார்க்க வேண்டியது இருக்கும். பொய் சொல்லிட்டுலாம் போய் எதையும் சொல்ல முடியாது. ஓப்பனாக இதில் சொல்கிறது எல்லாத்துக்குமா இவ்வளோ பேத்துக்கு முன்னிலையில் சொல்கிற விஷயங்களை எந்த விதமான தவறும் நாளைக்கு நீங்கள் கேட்டாலும் நான் பதில் சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டவனாக இருப்பேன். அவ்வளோதான். ஓப்பனாக தான் பேசணுங்கிறது. அதான் டைமுங்கிற விஷயம். ஆடியோ ரிப்போர்ட்டு கலெக்டருக்கு கொடுப்பாரு. கலெக்டர் இன்டர்ன் எஸ்பிக்கு ஆர்டர் போடுவார். மேக்ஸிமம் அந்த பீரியடுக்குள்ளே இருக்கும். அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்குள்ள அந்த விசாரணை அறிக்கை இருக்கும். இப்போ நான் இல்லை இப்போ எனக்கு அதில் டைமை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெவென்யூ ரிப்போர்ட்டு வந்த பிறகு எங்ககிட்ட டிலே இருக்காது. அதை வேணா நான் சொல்கிறேன். போலீஸ் சைடுக்கு அதாவது எஸ்பி கலெக்டர் ரிப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா போலீஸ் என்கொயரி பண்ணல. போலீஸ் துறையில் ஒரு நபர் தாக்கப்பட்டாருன்னு சொன்னால் அது போலீஸ் விசாரிக்காது. அது வருவாய்த்துறை தான் விசாரிக்கும். வருவாய்த்துறையோட அறிக்கையின் அடிப்படையில் போலீஸ் நடவடிக்கை அவங்க என்ன ரிப்போர்ட் இருக்காங்களோ காரணம் தற்காலிகமாக தான் இந்த போராட்டத்தை நிறுத்தம். 10 நாளுக்குள்ள நான் தான் சொல்றேன். நாங்கநாதபுரம் இங்கே தான் இருக்கு. நாங்களும் இங்கே தான் இருக்கோம். நீங்க எல்லாருமே இங்கே தான் இருக்கிறீங்க. இது வந்து அதுக்கப்புறம் இது வந்து சொல்லுங்க சார். அவங்க தனியார் மருத்துவம் பார்க்கறது யார் இந்த மக்களை பார்த்துக்கட்டுமா? இல்லை அது வந்து இப்போ நம்ம அதை பற்றி யார் பார்க்கறதுங்கிற விஷயத்தை நம்ம டிசைட் பண்ணலாங்க சார். மீது வழக்கு பதிவு பண்ணுங்க, அவர் டிசிஷன் பண்ணுங்க. நாங்கள் அந்த பேச்சுக்கு வரல. நீங்கள் துறையாக நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். நாங்கள் மறுக்கலை. நீங்கள் அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, நான் மறுக்கலை. இப்போ அந்த தம்பி இது அவர் திட்டமிட்டு போய் அந்த சம்பவம் செய்யலை. அவங்க சாப்பிட போயிருக்கிறாரு. அவங்க சம்பவம் நடக்குது. தன்னை பாதுகாத்துக்கிறக்காக அந்த சம்பவம் நடக்குது. இதை விசாரிக்கிறவங்க அதிகாரி என்ன பண்ணணும்? அவர் முறையாக கொண்டு போய் வழக்கு பண்ணி சொல்றேன். தகவலாக சொல்றேன். மருத்துவ சம்பந்தமா ஆபிஎஸ்ஆர் வந்து பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு கிராமமே அதை வந்து செஞ்சுக்கிறோம். அது அதிகாரியோ தேவை கிடையாது. ரோசத்துக்கு வீரத்துக்கு உள்ளது காசு தேவை தற்காலிகமா நம்ம போராட்டத்தை பாட்டிக்கிறோம். பக்கத்தில் போலீஸ் அது கவர்மெண்ட் ஜியோ போய் வரும். நாங்கள் ப்ரொபோசல் கொடுத்து ஆடியோ ப்ரொபோசல் கொடுத்து அதுக்கப்புறம் தான் இது வரும். எல்லாருக்கும் எமினேச்சரும் 1 கிலோமீட்டர் இருக்கு. வரணும் 20-30 கிலோமீட்டர் வருது. பட் நாங்கள் அதை ப்ரொபோசல் அனுப்பி ஆடியோ ப்ரொபோசல் அனுப்பினா இந்த கிராமங்களுக்கு நாங்கள் ப்ரொபோசல் அனுப்புகிறோம். அதுக்கு